கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுடைய மனதில் உள்ள ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தர் தீர்த்து கர்த்தருடைய பாதையிலே, கர்த்தருக்கு சித்தமான பாதையிலே நடக்க தேவாவியானவர் உங்களையும் என்னையும் நிறைவாய் நடத்துவாராக. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்த வசனத்தையே நான் வாசித்து ஆரம்பிக்கலாம் என்று பார்க்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இது இயேசு தாமே சொன்ன வார்த்தைகள். நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானது செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இன்றைக்கு உங்களோடு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஒருவருடைய வாழ்க்கையில் குறைகள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, ஏழ்மை இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, காசு பணம் இருக்குது, தொழில் இருக்குது, நல்ல நண்பர்கள் எல்லாரும் எல்லாமும் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு வெறுமை, ஒரு வேதனை ஒன்று இருக்கும் சில பேருக்கு. அதுதாங்க பயங்கரமான காரியம். தனிமையாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் தனிமை உணர்வினால் பாதிக்கப்படுகிறது மிக மிக பிரச்சனையான காரியம். ஒரு சகோதரியுடைய வாழ்க்கை இது. தான் வசித்து கொண்டிருந்த வாடகை அறையிலே படுத்திருந்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தார். எல்லாமே சூனியமாக இருந்தது, அவருக்கு எல்லாமே வெறுமையாக இருந்தது. அடுத்த அடி எங்கே வைக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவர் படுத்து கொண்டு கவலையோடு என்ன செய்கிறன்னு தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிறார். எல்லாமே தோற்று போன ஒரு நிலவரம். தற்கொலை முயற்சிகள் கூட அவருக்கு பலன் கொடுக்கவில்லை. அப்படியான ஒரு மனநிலைமையிலே இருந்த பொழுது அவருக்குள்ளே ஒரு கேள்வி உண்டானது. என் வாழ்க்கையில் எல்லாமே தோற்று போய்விட்டது என்று சொன்னால், நான் கடவுளுடைய சித்தத்திலே இல்லையா? கடவுள் என்னோடு இல்லையா? கடவுள் என்னோடு இல்லை என்று சொன்னால் கடவுளுடைய விருப்பப்படி நான் நடக்கவில்லையா? அப்படி ஒரு கேள்வி ஒன்று அவருக்குள்ளே வரத் தொடங்கினது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகமானவருடைய வாழ்க்கை குழப்பத்துக்கு காரணமே இதுதான். தேவனுடைய சித்தம் அல்லது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாங்கள் யோசிக்க போனால், கர்த்தர் என்னோட இருக்கிறாரா? அவர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? இது வேதாகமத்திலேயே பல பக்தர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அப்படியானால் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நான் இல்லையானால், தேவன் என்னோட இல்லையானால் என்ன பிரச்சனை என்னில்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியான ஒரு கேள்விக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகிறோம். இதுக்கெல்லாம் பதில் எங்களுக்கு வேறு எங்கேயும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு பதிலே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோமானால், அவர் பிறந்து வளர்ந்து 30 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் வெளியே வருகிறார். அவர் 30 வருஷம் அளவும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த சிறு பிள்ளையாக, வளர்ந்த பிள்ளையாக, வாலிப பிள்ளையாக 30 வருஷம் வரையிலும் வாழ்ந்து வந்தார். வேறு ஒரு ஊழியமும் அவர் பண்ணல. ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்படலை, பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதப்படலை, ஜெபாலயத்துக்கு ஒன்றுமே எழுதப்படலை. 30 வருஷத்தில் அந்த யோர்தான் நதியோரத்தில் வந்து யோவான் ஸ்நானனாலே அங்கே ஞானஸ்நானம் பெற்ற சம்பவத்திலே தான் நாங்கள் இயேசுவை சந்திக்கிறோம். அங்கே அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, கவனிச்சிங்களா? ஞானஸ்நானம் முடிந்த பிற்பாடு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம். யார் அதை பேசியிருப்பார்? பிதாவானவர் பேசுகிறார். நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் உம்மில் பிரியமாக இருக்கிறேன். பிரியமாக இருக்க இயேசு என்னதான் அங்கே செய்தார்? ஒன்றுமே செய்யலை. ஆனால் அந்த 30 வருஷ வாழ்க்கையிலும் அவரை பிதா கண்காணித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார். ஒரு ஊழியம் கூடி செய்யலை, ஒரு பிரசங்கம் பண்ணலை. ஆனால் அறிக்கை வருகிறது, சாட்சி வருகிறது, உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன்.
அது மட்டுமல்ல, இயேசு பிற்பாடு சொன்ன வார்த்தையைத்தான் நான் இன்றைக்கு ஆரம்ப வார்த்தையாக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுகிறதில்லை. அப்போ பிதா என்னோட இருக்க வேணுமானால், ஆண்டவர் என்னோட இருக்க வேணுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய விருப்பத்தை நான் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சம்பவத்தில் நாங்கள் பார்க்குறோம். சமாரிய பெண்ணுடைய சம்பவத்தில் சீஷர்கள் போய் சாப்பாடு எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டு வருகிறார்கள். இங்கே வந்து பார்த்தா அவர் ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த வேளையிலே இயேசு சொன்னது, அவர்களை பார்த்து சொன்னது, அவர்களுக்கு ஒரே சந்தேகம், இவருக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களோன்னு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கு. இன்றைக்கு எங்களுடைய போஜனம் எது? இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தம். அது என்ன தெரியுமா? சொகுசான வாழ்க்கையா? நினைத்ததெல்லாம் கிடைத்ததா இயேசுக்கு? இல்லை. கிடைத்ததெல்லாம் கேலி பேச்சுகளும், கோபங்களும், அவருக்கு விரோதமான பேச்சுக்களும், பொய்க்குற்ற சாட்டுகளும், இறுதியிலே பயங்கரமான இழிவான சிலுவை மரணம். அதுதான் பிதாவின் சித்தமாக இருந்தது. அவருடைய சந்தோஷத்துக்கண்டு ஒன்றும் அங்கே இருக்கவில்லை. ஆனால் பிதா எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை செய்கிறதை தவிர இயேசு வேறு ஒன்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாங்கள் பிதா என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோமா என்றதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரை குறித்தும் அவர் ஒவ்வொரு சித்தம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது வேத சத்தியம். எங்களை தனித்துவமானவராக படைத்தவர், தனித்தனியே எங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறவர், எங்களுக்காக ஒரு வழிகளை திறந்து வைத்திருக்கிறவர், எங்களுக்காக சில காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். எங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் நான் அவருடைய பாதையிலே இருக்கிறேனா? ஆண்டவர் எங்களை பணி செய்ய அழைத்ததெல்லாம் 2ஆம் பட்சம். அவருடைய ஊழியங்கள் எல்லாம் 2ஆம் பட்சம். இயேசு எப்படி பிதாவுடைய சித்தம் மரணம் மட்டும் தன்னை தாழ்த்துற அளவுக்கு, தன்னுடைய மேன்மைகள் எல்லாம் இழக்கிற அளவுக்கு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய அவரால் முடிந்தது எப்படி தெரியுமா? பிதாவோடு அவர் கொண்டிருந்த நிலையான உறவு. இடம் கிடைத்த நேரமெல்லாம், நேரம் கிடைத்த நேரமெல்லாம் தனியே போயிருந்தே பிதாவோடு ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து அவர் பிட்டு கொடுக்கவில்லை. வானத்தை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். சரி, சிலுவைக்கு என்னை அனுப்புகிறீங்களே, இனி என்ன செய்கிறது? நான் போகணுமென்று அவர் போகலை. கெத்செமனேயில் போய் முகங்கொப்புற விழுந்து அழுதார். ஐயோ பிதாவே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் உங்களுடைய சித்தத்தை நான் செய்தே முடிப்பேன், அதுக்கு என்னை பலப்படுத்துங்களா. நாங்கள் பார்க்குறோம், அவர் ஜெபித்து முடிய தேவதூதர்கள் வந்து இயேசுவை பலப்படுத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இயேசு ஒரு முழு மனிதனாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தம்மை ஒப்பு கொடுத்தாரே, பிதா அவரோடு கூட இருந்தார். கடைசி மட்டும் இருந்தார். மரணத்திலும் இருந்தார், உயிர்த்தெழுதலிலும் இருந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே பிதாவுடைய அடுத்த சித்தத்தை நிறைவேற்ற இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். திரும்பவும் வருவார். ராஜாவாக, நியாயாதிபதியாக வருவார். அதுக்கு அவர் தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா நிலையிலும் தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை தவிர அவர் வேறு ஒன்றுமே செய்யவில்லை. இன்றைக்கு நாங்கள் எப்படி அந்த சித்தத்தை அறிய போகிறோம்? அனுதினமும் காலை, மதியம், மாலை, இரவென்றும் பாராமல் ஒவ்வொரு கணமும் பிதாவோடு எங்களுக்குரிய உறவை நாங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்வோம். அது முதலாவது விஷயம். 2வது, நாங்கள் மனுஷரை அல்ல, ஆண்டவரை தேட வேண்டும். முதல் நான் யாரை தேடுகிறேன்? என்னோட வாழ்க்கையில் முதன்மையானவர் யார்? அதை நாங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இவைகளோடு இணைந்ததாக வேதம்,
அவருடைய வார்த்தை, நீங்கள் வார்த்தையை முழு மனதோடு படித்து பாருங்கள். உங்களுடைய தேவைக்கேற்ற வார்த்தை உங்களோடு பேசும், நிச்சயம் பேசும். அங்கே ஆண்டவர் நின்று பேசுவார், மகளே கொஞ்சம் மேலே போய் வாசிச்சுப்பார், உனக்குரிய பதில் அங்கே இருக்கிறது. என்னோடய வாழ்க்கையில் நான் நிறையவே அனுபவித்திருக்கிறேன். வார்த்தை பேசும், அப்பொழுது எங்களுக்கு வாசல் திறக்கும். பிதாவுடைய சித்தம் இன்னதென்று தெரியும். நான் ஒரு காரியத்தை செய்ய புறப்படும் பொழுது கர்த்தர் என்னை தடுக்கிறதை நான் பார்ப்பேன். அன்றைக்கு பவுலுடைய அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் வாசித்து பார்க்கலாம். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை எங்களோட பேசும். அந்த வார்த்தையின்படி, அது பிதாவுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது ஒருபோதும் அவர் எங்களை விட்டு விலகவே மாட்டார். இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை கூடாக, இயேசு தம்முடைய அனுபவத்தினூடாக எங்களுக்கு பிதாவை குறித்து சொன்ன சாட்சி. அவருடைய சித்தத்தை நான் செய்கிறபடியினால் பிதா என்னை ஒருபோதும் தனித்து விடவே இல்லை. இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் தனித்து விடவே மாட்டார். அவர் சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுப்போமா?